1 கிலோ நெய் பாறை மீன் வாங்கியிருக்கேன். இதை வந்து பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்குமா நான் எடுக்க போகிறேன். இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மீன் நல்லாவே இருக்குது. இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன் வாங்கும்போது இது மாதிரி பார்த்து வாங்கணும். எந்த மீன் வாங்கினாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அந்த மீன் குழம்போ அந்த ஃப்ரையும் எதுனாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கினேன். இது இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 1 கிலோ மீன் வாங்கினதில் 4 மீன் எடுத்திருக்கேன். தலை வந்து குழம்புல போடுறதுக்காக வச்சுட்டேன். இந்த 4 மீனையும் இப்போது இது மாதிரி கழுவிட்டு ஒவ்வொரு சைடு 2 கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இந்த மசாலாலாம் என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், இது சாதாரண மிளகாத்தூள், இது வந்து மஞ்சத்தூள், இது 1 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன், இது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா தூள் சேர்க்குறேன். நீங்கள் இதை சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீனுக்கு இதெல்லாம் சேர்ப்பாங்களான்னு நினைப்பீங்க, சேர்த்து பாருங்கள். நான் சேர்த்து செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ நம்ம இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். இப்போ இது மேலே நல்லா பூசி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்து விட்டுடலாம். காரம்லாம் உங்கள் தேவைக்கு கொஞ்சம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. குறைவாக தேவைன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு அப்புறம் நம்ம பொரிக்கலாம். ஊறட்டும். இதில் மசாலா கொஞ்சம் மீதி இருக்குது. நான் வேறு மீனில் போடுறதுக்காக வச்சுருக்கேன். இதை இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ மீன் பொரிச்சிடலாம். தோசை தவாவில் தான் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அசைச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமான தீயில் எரியட்டும். இப்போ இதை திருப்பி விடலாம். இனி இந்த பக்கம் வேகட்டும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை திருப்பி விட்டுடலாம். சைடில் வேகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா பக்கமும் வேக வச்சுட்டேன். எல்லா பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இப்போ மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இனி பாத்திரத்தில் எடுத்துடுறேன். இப்போ மீன்லாம் பொரிச்சிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.